நம்ம இப்போ பேசின்னு இருக்கிற ஒரு புத்தகம் இல்லையா, ஹை-ஃபை, அதுதான். நம்ம பார்த்துருப்போம், நிறையா சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹை-ஃபை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு ஒருத்தர் ஹை-ஃபை கொடுத்துப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுற 2 ஃப்ரெண்ட்ஸு ஹை-ஃபை கொடுத்துப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம பேச போகிற ஹை-ஃபை கொஞ்சம் வித்தியாசமான ஹை-ஃபை. அதுக்கான 6 படிகள் இருக்குது. There are 6 steps of the high-fi morning. என்னென்ன 6 steps தெரியுமா? அது ஃபர்ஸ்ட், get up when the alarm rings. நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம்னா அலாரம் வச்சுப்போம். முதல் நாள் ராத்திரி ஒரு இலக்கை நோக்கி காலையில் நான் எழுந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுப்போம். 6 மணிக்கு அலாரம் வச்சுப்போம். இன்வேரியபிளி அது அலாரம் பட்டனை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு அப்புறம் எழுந்துக்கலாம் அப்படின்னு. அதுதான் கிடையாது. The first step in the high-fi morning is get up when the alarm rings. ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் இது. ஆனால் இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா இது வந்து எவ்வளோ உங்களோட லைஃப்பில் மாறுதல் சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப், ட்ரை அ செல்ஃப்-லவ் அஃபர்மேஷன். செல்ஃப்-லவ் அஃபர்மேஷன் அப்படின்னா ஐ எம் அ ஹாப்பி பர்சன், ஐ எம் அ கான்ஃபிடென்ட் பர்சன், ஐ லவ் மை செல்ஃப். இந்த மாதிரியான செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் உருவாகும். காலையில் எழுந்துக்கும் போதே என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, நான் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், ஆனாக்கா இன்றைக்கி எனக்கு ஒரு 100 out of 100 கிடைக்குமா என்னோடய டெஸ்ட்டில், என்னோடய எக்ஸாமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து எடுத்துக்கும் போதே ஒரு வேலையை செய்ய தொடங்கும் போதே என்னால் முடியாது அப்படிங்கிறது முதல்ல நம்ம மனசில் ஆழமாக பதிச்சுக்கிறோம். அதனால தான் நம்மளால் நிறையா விஷயங்களை கம்ப்ளீட் பண்ண முடியறதில்ல. மேக் யுவர் பெட். நிறையா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு மேக் யுவர் பெட். மேக் யுவர் பெட்னா என்ன? காலையில் எழுந்த உடனே உன் படுக்கையை நீ மடித்து சரியாக வைக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்கிறது? ஈவினிங் உங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் திரும்பி வரும்போது யுவர் பெட் இஸ் ஆல்வேஸ் நீட். இட் இஸ் வெல்கமிங் யூ பேக் டு ஹாவ் அ குட் ஸ்லீப். ஒரு மனிதனுக்கு நல்ல தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்ல உணவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ when you make your bed, you are happy that you have done something early in the morning. அது யாருக்கு நல்லது? திருப்பி நீங்கள் வந்து அந்த பெட்டில் நைட்டு படுத்துக்கும் போது அது உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்மளோட 6 steps of high-fi morningல 3rd step பார்த்தீங்கன்னா மேக்கிங் யுவர் பெட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதை நீங்களே உங்கள் வேலைகளை நீங்களே பண்ணும்போது அதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஹை-ஃபை யுவர் ரிஃப்ளெக்ஷன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெல் ராபின்ஸ் சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஹை-ஃபை யுவர் ரிஃப்ளெக்ஷன். காலையில் எழுந்து கண்ணாடி முன்னாடி நின்று உங்களோட கையை நீங்களே உங்களோட கண்ணாடியோட பிம்பத்தில் தட்டும்போது என்னால் எல்லாம் சாதிக்க முடியும், ஐ கேன் அச்சீவ் அப்படிங்கிற அந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லும்போது உங்களோட காலை பொழுதே வேறு மாதிரி இருக்கும், உங்களோட ஹோல் டே வேறு மாதிரி இருக்கும். புட் யோர் ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் ஆன். காலையில் எழுந்து ஒரு ஹாட் காஃபி குடிச்சிட்டு உங்களோட ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு 15 minutes to half an hour நீங்கள் உங்களோட ஒரு மார்னிங் வாக் போகும்போதோ இல்லை ஒரு 10 தடவை உங்களோட மாடிப்படியை ஏறி இறங்கும் போதோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் எனர்ஜி. நான் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா யுவர் என்டையர் பாடி இஸ் அட் ரெஸ்ட். ஆனால் காலையில் எழுந்து நான் என்ன வேலை அடுத்து செய்யறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 30 minutes நீங்கள் எழுந்து உங்களோட மார்னிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தி லாஸ்ட் ஸ்டெப் இஸ் ஜேர்னலிங். எனக்கு ஒரு நல்ல ட்ரீம் வந்தது, எனக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு இருக்குது அப்படின்னா அது வந்து வெறும் மனதளவில் இல்லாமல் ஒரு ஜேர்னல் என்ட்ரி மாதிரி அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஐ வாண்ட் டு அச்சீவ் திஸ் அப்படின்னு எழுதும்போது எந்த டைமுக்குள்ளே நீங்கள் அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுறது, உங்கள் சைட்லேருந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, உங்களை சுற்றி இருக்கிறவங்க சைட்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவை, இதை நீங்கள் எழுதும்போது காலையில் அலாரம் வச்சு எழுந்துக்கும் போது இருக்கிற உங்களோட அந்த ஒரு மார்னிங் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு see a lot of difference in what you actually want to become and how you are thinking about becoming one. விவேகானந்தர் சொல்கிற மாதிரி you become what you think. ஸோ உங்களோட சிந்தனைகள் நல்லா இருக்கலாம், ஆனால் அது வெறும் சிந்தனையாகவே தான் இருக்கும், அது ஒரு வெறும் தாட்டாகவே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எழுதும்போது யூ ஆர் கமிட்டிங் யுவர் செல்ஃப். அதனால் ஜேர்னல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இந்த ஹை-ஃபை மார்னிங்கில். இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் இங்கே ஒரு படத்தை பார்க்குறீங்க. இந்த படத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த உலகத்துலேருந்து இந்த ஒரு பெண்மணி வந்து நடந்து போகிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளவோ சிந்தனைகள் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடந்திருக்கலாம். அவங்க ஏன் ஒரு விரக்தியான மூடில் நடந்து போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு பி பெட்டர், ஐ எம் நாட் இனஃப்
அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குது. நமக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் இன்னொருத்தர் மாதிரி இல்லையே, நான் அவனை மாதிரி இல்லையே, நான் அவளை மாதிரி இல்லையே, நான் அந்த மேடம் மாதிரி இல்லையே, நான் அந்த சார் மாதிரி என்னால் பேச முடியலையே. அப்போது நீ வந்து உன்னை எப்போவுமே நீ உன்னை குறைச்சி தான் எடை போட்டுக்கிற அப்படின்னு உனக்கு நீயே திருப்பி சொல்லிக்கிற. உங்களுக்குள்ளேயே நீங்கள் திருப்பி இந்த விஷயத்த சொல்லிக்கிறீங்க. அதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். ஒரு பயத்துக்குள்ளேயே தான் எப்போதுமே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் வெளியில் போய் பேசணும் அப்படின்னாக்கா, ஐயோ இல்லையே எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஆங்கிலம், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் பேசினா என்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோ இப்படிங்கிற எப்போதும் ஒரு ஃபியரில் இருக்கோம் நம்ம. லேக் ஆஃப் செக்யூரிட்டி, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை. அதனால் நம்ம எப்போவுமே ஒரு 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 ஃபீல் ஆஃப் லேக்கிங்லேயே தான் இருக்கும். இது இருந்தால் நல்லா இருக்குமே, என்கிட்ட அது இல்லை, சரி இல்லைன்னா இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, அந்த சிந்தனைக்குள்ளே நம்ம போகிறதே கிடையாது. கான்ஃபிடென்ஸ் டு ஸ்பீக் அப் டு பீப்புள் ஆஃப் அத்தாரிட்டி. நமக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசுகிறதுக்கான எப்பொழுதுமே ஒரு பயம் இருக்குது. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லை ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட இருக்கலாம். யார்கிட்டையுமே போய் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு எப்போவுமே நமக்கு ஃபியர் ஒரு தடையாக இருக்குது. ஆமாம், இது ஒரு தடையாக தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஃபியர் இஸ் ஆல்வேஸ் குட். இட்ஸ் ஓகே டு பி ஸ்கேர்ட். பயம் அது நல்லது. ஏன் அந்த பயம் நல்லது? ஏன்னா மற்றவங்க செய்யாத ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நம்ம மனசு சொல்கிறது பார்த்தீங்களா, அதனால அந்த பயம் நல்லது. ஆனால் அந்த பயத்துக்குள்ளேயே இருக்கணுமா? கிடையாது. அந்த பயத்துலேருந்து வெளியில் வரணும், அந்த விஷயத்தை நம்ம சாதிக்கணும். அதனால பயம் ரொம்பவே நல்லது. இட் இஸ் குட் டு பி ஸ்கேர்ட். இட் இஸ் ஓகே டு பி ஸ்கேர்ட். பட் ஸ்கேர்ட் மீன்ஸ் தட் யூ ஆர் அபவுட் டு டூ சம்திங் which is really a brave action. அது நம்ம ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். அதனால தான் மனசுக்குள்ளே ஒரு பயம் வருது. ஒருவேளை ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வருது. ஸோ the first lesson which Mel Robbins tells us here is, make it a morning habit to high-five yourself in the mirror. நீங்களே உங்கள் கையை மிரரில் தட்டிக்கோங்க. எதுக்காக? என்னால் சாதிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். இதுக்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு கரேஜ் தேவை, தைரியம் தேவை. இந்த பயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா நமக்கு கரேஜ் வேணும். ஒரு விஷயத்தை கண்டிப்பாக என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை பற்றி தான் அடுத்து சொல்ல போகிறாங்க. மறுபடியும் அதே கண்ணாடி. எஸ், என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம். அது எங்கே வரும்? அதை திரும்பி பண்ணும்போது தான் அந்த விஷயம் வரும். இது ஏன் இதை இவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்மளோட பிரெயின் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா ஒரு நிறையா கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ளேயே ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் எப்போ வரும்? சுற்றி இருக்கிற எந்த விஷயம் என்னை பாதித்தாலும் அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன், ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்போது தான் அது வரும். அதனால தான் இப்போ மேடம் இது கண்ணாடியில் போய் கையை வைக்கிறதெல்லாம் இது ஒரு விஷயமா, இதை நம்ம ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், ஏதோ சிறுபிள்ளை விளையாட்டாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எஸ், இட் லுக்ஸ் வெரி சில்லி, பட் the impact is completely different. ஏன் இந்த impact is completely differentனா, சுற்றி இருக்கிறவங்க 4 பேர் சொல்லுவாங்க, you cannot do this, it is very difficult, it is very challenging, maybe you will have to make multiple attempts. நீ இந்த எக்ஸாம் இப்போ எழுது, ஒரு வேளை கிளியர் பண்ணலைன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஆரம்பிக்கும் போதே கிளியர் பண்ணலைன்னா என்ன, கிளியர் பண்ணிட்டா வாட் will happen? ஏன் அந்த சிந்தனை யாருக்குமே வரமாட்டேங்கிறது? I will write this exam, I will clear the exam and this is what I am planning to do. அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் நோட் நமக்கு நாமளே சொல்லிக்கிறதுக்கு தி ஹை-ஃபை மார்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மேனேஜர் கேள்வி கேட்குறாரு, டைம் ஆகிடுச்சு, உன்னோட ரிப்போர்ட் ரெடியா அப்படின்னு. ரெடியா அப்படின்னு கேட்கும்போதே நமக்கு 1008 பட்டாம்பூச்சிகள் வயத்தில் அப்படியே நமக்கு பயம் கொடுக்கறது பறக்கும்போது. ப்ரொடக்டிவிட்டி சேலஞ்ச் இருக்குது, நான் என் வேலையை சரியாக செய்யலையோ, என் ப்ரொஃபஸர் கேட்டுட்டாரே, நான் கேட்டு என்னால் முடிக்க முடியலன்னா இது ஒரு பெரிய அவமானமாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு கண்டினியூஸ் அன்ஹாப்பி மோட்லேயே தான் நம்ம இருப்போம். இதனால் என்ன ஆகுது? நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களோட, நம்மளோட ஃபேமிலியோட நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. இதனால என்ன ஆகுது? ஸ்லீப்லெஸ்னஸ். இட் டெவலப்ஸ் லாட் ஆஃப் ஸ்லீப்லெஸ்னஸ். ஸோ இது ஒரு செயின் ரியாக்ஷன். இது நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது we become unhappy, we become sad, we become depressed, there is a productivity issue. நம்மளால் அடுத்த நாள் காலையில் எழுந்துக்க முடியல. why? because there is sleeplessness. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போதே ஒரே கோவமாக வருது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தைரியமாக வெளியில் வர முடியும்? எஸ், ஃபெயிலியர். ஈவன் பிஃபோர் யூ பிகின் சம்திங் யூ கெட் இன் டு த மோட் ஆஃப் ஃபெயிலியர். ஒரு வேலையை தொடங்கவே இல்லை, அதுக்குள்ளே ஒரு வேளை நான் ஃபெயில் ஆகிட்டா இந்த வேலையில், there is nothing called as failure. There is always a learning journey. The impact of the outcome is not important, but your learning is important. அதுதான் நம்ம சொல்கிறது.
to become a better self. It's okay not to do well, but there is a learning. It leads only to negative talk. நம்ம வந்து ஃபெயில் ஆகிட போகிறோமோ அப்படின்னு நினைக்கும் போது நெகட்டிவ் டாக். நம்மளோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். எனிவே நான் சரியாக படிக்கலை, எனிவே நான் எக்ஸாம் என்னால் முழுமையாக எழுத முடியாது, என்னால் 3 ஹவர்ஸில் என்னோட எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு பார்ட்டு நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகல அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிஹேவியர் தகுந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம லேட்டாக தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போவோம், தெரிஞ்ச 2 ஆன்சர் கூட எனிவே ஒரு பாதி விட்டுற போகிறோம், அதனால இதை அட்டம் பண்ணால் என்ன பண்ணலைன்னா என்ன, இது வந்து negative talk. This only in the bayam, this failure, the mode of failing will only lead you to negative talk. It affects your life significantly. அதனால இதிலேருந்து முதல்ல நம்ம வெளியில் வரணும். எப்படி மேடம் வெளியில் வர்றது? Being negative affects your behavior more than how you think. இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா I can do it attitude. எந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் என்னால் முடியாது, ஐ காண்ட் அப்படிங்கிறதுலேருந்து ஐ கேன் டூ இட். ஸோ நீங்கள் இந்த வேர்ட்ஸை மைண்டுக்குள்ளே சொல்லும் போதே ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லும் போதே ஓஹோ இதுக்கு ஏதோ வழிகள் இருக்குது செய்யறதுக்கு, இதை முடிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது அப்படின்னு தான் மனசில் தோணும். ஆனால் ஐ காண்ட் அப்படின்னு ஒரு நெகட்டிவாக ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓஹோ எனக்கு இவ்வளோ தான், எனக்கு எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு 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 ஷீல்டை போட்டுக்கிறோம். ஸோ த கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். The self-belief is very important. Only that will help you move from who you are to a better self. Try saying, I will succeed, and then see how the difference is. Lesson number 3. Free your mind of negativity and frustration to leave room for positivity and growth. நீங்கள் எல்லாரும் மொபைல் யூசர்ஸ், உங்கள் எல்லார்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப்பில் மறுபடியும் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது, பிக்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வர வர என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக யுவர் வாட்ஸ்அப் இஸ் கெட்டிங் ஃபில்ட் வித் ஸோ மச் ஆஃப் ஜங்க், ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி தான் நம்மளோட மூளையும். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பாசிட்டிவ்ஸும் வந்துகிட்ருக்கு, நெகட்டிவிட்டியும் வந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நெகட்டிவிட்டியை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். தேவையில்லாத பிக்சர்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சுக்கிறோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மளோட மைண்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறோம். இதனால் என்ன ஆகுது? நல்ல விஷயங்களுக்கு இடமே இல்லை. அதனால் அப்பப்போ வாட்ஸ்அப் சிஸ்டமே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும், ப்ளீஸ் கிளியர் அன்வான்ட் பிக்சர்ஸ், ப்ளீஸ் கிளியர் அன்வான்ட் மெசேஜஸ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் சொல்லும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட பிரெயினுக்கு இந்த விஷயத்த சொல்கிறதே கிடையாது. அதனால் என்ன ஆகுது? our mind is completely filled with negativity. There is something called as the reticular activating system. இது என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த reticular activating system அது வந்து ஒரு ஃபில்டர். ஆக்சுவலாக நல்ல விஷயங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கான அது ஒரு மிஷின். அந்த மிஷினை நம்ம உபயோகமே படுத்துறதில்ல. we hardly use that. The system aims to filter the information that you are constantly trying to receive. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஃபில்டரை யூஸே பண்ணுறது கிடையாது. அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணாததுனால என்ன ஆகுது? we get lot of junk into our brains. So there is an optimal parameter which we are unable to take it forward. இதனால என்ன ஆகுது? ஆப்டிமிசமா பெசிமிசமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமிசம் எல்லாத்துக்கும் ஒரு கம்பேஷன், ஒரு தைரியம். ஆனால் பெசிமிசம் எப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவிட்டி, எல்லாத்துக்கும் ஒரு கோவம், எல்லாத்துக்கும் ஒரு சேட்னஸ். இன்றைக்கி ரோட்டில் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவமாக வருது, இது பெசிமிசம். ஆனால் ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச் என்ன? டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது, நான் வந்து இப்போ கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு கேட்க போகிறேன். எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் நான் வந்து ஒரு ரன்னிங்கில் ஒரு பாட்டு கேட்கும்போது என்னோட மனசுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறது. அது ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச். மேபி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம், அந்த ஃபாஸ்ட்டாக போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னா என்ன ஆகும்? So it is always good to be optimistic than be pessimistic about what is going to happen. ஏன்னா நம்மளோட ஃபியூச்சர், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதுங்கிறது we absolutely don't have control over what is going to happen in the next minute. ஆனால் if we are optimistic, ஓகே, கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே இந்த டிராஃபிக்கை கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன அடிபட்டுதா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். ஒரு பெரிய அடியிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன அடி. இந்த தடவை எக்ஸாமில் என்னால் கிளியர் பண்ண முடியலையா? தட்ஸ் ஓகே. நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க, என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மிஸ்டேக்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறது, அதை பார்க்குறது தான் ஆப்டிமிஸ்டிக் வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப். ஆஸ்க் அண்ட் யூ ஷால் ரிசீவ். நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? மெத்த படித்தவங்க கிட்ட கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் பீப்புள் ஹூ ஹவ் த ரெக்வயர்ட் ஸ்கில் அண்ட் த குவாலிஃபிகேஷன். You can talk to people about the challenges that you are facing.
Talk to people about how you can overcome your challenges. Look for a mentor who will be able to help you. Those who have already gone past this examination and have gone and settled in an organization, they've started working somewhere, you can go and ask them how they were able to clear. You can go and join yourself in a coaching center. So இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தடவை என்னால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல, இனிமேல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு ஷீல்டு எடுத்து போட்டுக்கிறோம். இது வந்து it is not going to help you become your better self. Look for the good side of things. எது நடந்தாலும் அதில் எனக்கு என்ன நல்ல விஷயம் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. Embrace and choose self-acceptance. This is me. How can I become better? How can I improve myself? அதுதான் நம்ம முக்கியமாக ஆப்டமிஸ்டிக்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மேம், எனக்கு எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் மேம் வருது, நான் என்ன நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு வேளை செய்ய முடியலனா அப்படின்னு முதல்ல நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது. ஸோ why does the negative thinking happen? இதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. there are a lot of cognitive distortions. நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம், அதனால நமக்கு என்ன தோணுது, ஒரு வேளை இப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை என்ன எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா I will feel ashamed, I will be mocked by people. So there is a lot of distorted thinking. நம்மளோட சிந்தனையிலேயே நிறையா டிஸ்டார்ஷன்ஸ் வருது. என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறத நாமளே பிலீவ் பண்ணுறோம். irrational thoughts and beliefs that we unknowingly reinforce over time. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் திங்கிங் ஹேப்பன்ஸ். அடுத்து உங்களோட கேள்வி, ஸோ ஹவு டு பிரிங் அவேர்னஸ், எப்படி நான் இதுலேருந்து என்ன நான் வெளியில் கொண்டு வர முடியும்? முக்கியமாக 10 காக்னேட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஸ்டார்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் நத்திங், இது ஒரு தாட் ப்ராசஸ். அடுத்தது ஓவர் ஜென்ரலைசேஷன். தேர்ட் இஸ் மென்டல் ஃபில்டர். ஃபோர்த் இஸ் டிஸ்கவுண்டிங் த பாசிட்டிவ். ஃபிஃப்த் இஸ் ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ். சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் ஆர் மினிமைசேஷன். சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா இமோஷனல் ரீசனிங். ஷுட் ஸ்டேட்மெண்ட்ஸ், நமக்கு நாமளே போட்டுக்கிற ஷுட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நைன்த் பார்த்தீங்கன்னா லேபிளிங். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன். ஸோ இந்த மாதிரி 10 காக்னேட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்குது. மேம், நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? அதுதான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும். ஆல் ஆர் நத்திங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு டயட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோம். அதுதான் எப்போதும் நமக்கு நம்ம ஃபெயிலியர் அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்கிறது. முதல் 3 நாள் காலையில் எழுந்துப்போம், நம்மளோட ஷூஸ் போட்டுப்போம், ட்ரெஸ் போட்டுப்போம், வாக்கிங் போகிறோம், ஜாகிங் போகிறோம், ஜிம்முக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒரு நல்ல ஆப்பிள் ஜூஸ் இருக்குது, ஒரு நல்ல மேங்கோ ஷேக் இருக்குது அப்படின்னா அதை பார்த்த உடனே என்னால் இந்த டயட்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நமக்கு நாமளே ஃபஸ்ட்டு சொல்லிப்போம். சரி, இன்றைக்கி ஒரு நாள் இந்த வாக்கிங்லேருந்தோ இந்த ஜிம்லேருந்தோ இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு ஜூஸையும் குடிச்சிட்டு ஐ எம் ஆல்வேஸ் எ ஃபெயிலியர், என்னால் என் வெயிட்டை குறைக்கவே முடியாது, நான் இப்படியே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்கிறது. ஆல் ஆர் நோ திங்கிங். எல்லாம் செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது, 3வது நாளே அதை நிறுத்திடுறது. ஸோ இது நமக்கு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு வெரி 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 பிக் சேலஞ்ச். இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரணும். 2வது ஓவர் ஜென்ரலைசேஷன். ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு, ஃபோன் பண்ணி சினிமா போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃப்ரெண்டு. ஓகே அப்படின்னு நீங்களும் தயாராகிட்டீங்க. 5:45 ஃபோன் பண்ணுறீங்க, 6:30 மணிக்கு ஷோ, கிளம்பிட்டியா அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு, என்னால் வர முடியாது. இமீடியட்லி there is a generalization statement. I am always unlucky. I don't have any friends who will always accompany me. இது ஓவர் ஜென்ரலைசேஷன். ஒரே ஒரு தடவை தான் ஆயிருக்கு, சரி 2 தடவை ஆயிருக்கு, சரி 3 தடவை ஆயிருக்கு. மேபி அடுத்த தடவை நீங்கள் யாரையுமே கேட்காதீங்க, நீங்கள் தனியாகவே போங்க, இதில் என்ன தப்பு? ஆனால் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிப்போம். ஐ எம் எ வெரி அன்லக்கி பர்சன், நான் ஜென்ரலாக வெளியில் யார் கூட போகணுன்னாலும் அது நடக்கவே நடக்காது, ஐ எம் நாட் குட் ஃபார் எனி திங், என்னோட யாருமே வரத்துக்கு தயாராக இல்லை. ஸோ வி ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு திஸ் ஓவர் ஜென்ரலைசேஷன். ஸோ திஸ் இஸ் another டிஸ்டார்ஷன். இதுலேருந்து நம்ம தான் வெளியில் வரணும். 3வது ஒரு மென்டல் ஃபில்டர். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, நமக்கு எப்போவுமே ஒரு ஃபில்டர் இருக்குது. நல்ல விஷயங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஃபில்டர் இருக்குது நம்ம பிரெயின்குள்ளே. ஆனால் நம்ம 99.99% அந்த ஃபில்டரை நம்ம யூஸே பண்ணுறது கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கே இந்த வேலையை அப்படின்னு, வெரி குட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்த தடவை நம்ம நல்லா ஒரு வேலையை பண்ணுறோம், அடுத்த தடவையும் சொல்கிறாங்க நல்லா பண்ணியிருக்கே அப்படின்னு. 3வது தடவை ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, நம்ம செஞ்ச விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, கூப்பிட்டு சொல்கிறாங்க நல்லா பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரே ஒரு தப்பு இருக்குன்னு. அவ்வளோதான், எனக்கு எல்லாமே தப்பாக தான் நடக்கும், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, இதுதான் முதல்ல நம்ம மனசுக்குள்ளே வரும். ஸோ அப்போ 2 தடவை நல்லா பண்ணியிருக்கோமே, ஸோ 2 தடவை நல்லா பண்ணியிருக்கோமேங்கிறத மனசில் ஏறாது. நான் நல்லா பண்ணலையேங்கிற அந்த விஷயம் தான் மறுபடியும் மறுபடியும் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபில்டர் தான் மென்டல் ஃபில்டர்.
So how many ever times you've been appreciated, feel happy about it. If somebody is going to give you a negative feedback, take the feedback and see how you can improve over it, how you can work around your negatives. இதை செஞ்சாக்கா you can become a better self. நாலாவதாக பார்த்தீங்கன்னா முக்காவாசி டைமில் நம்ம வந்து I am not good enough அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிப்போம். நம்மளை கூப்பிட்டு பேச சொல்லியிருப்பாங்க, நம்மளை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பண்ண சொல்லியிருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்போம். ஆனால் கீழே இறங்கி வரும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேசியிருக்கலாம் அப்படின்னு மனசில் தோணும். ஸோ நாமளே எப்போவுமே இறக்கி பேசிக்கிறதே நமக்கு பழக்கமாக போச்சு. we never blow our own trumpets. நான் இந்த வேலையை நல்லா பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறதே இல்லை. ஸோ we always try to underplay. நம்மளோட பாசிட்டிவ்ஸை நம்ம வெளியில் சொல்லிக்கிறது இல்லை. நம்ம சொல்லலைன்னா நம்மளை பற்றி வெளியில் யார் சொல்ல முடியும்? ஸோ how can you become a better self if you don't acknowledge yourself? ஸோ இந்த 10ல் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஃபஸ்ட்டு 4 டிஸ்டார்ஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அங்கே போகிறோம், என்ட்ரி ஆகும்போதே is that person talking about me? So you start doing a mind reading. Are those 2 people speaking only about me? நம்ம இந்த ஃபார்ச்சூன் டெல்லிங் மாதிரி, நம்மளோட ஹாரோஸ்கோப் சரியில்லை அப்படின்னு யாரோ சொன்னாக்கா அவ்வளோதான், என்னோட ஹாரோஸ்கோப் சரியில்லை, என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ we immediately jump to conclusions. ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னாக்கா we jump into conclusions. This is one of the important distortions that you have to come out of. Next is magnification or minimization. Magnifying an issue, ஒரு சாதாரண விஷயம், ஆனால் you pick on that issue and then start talking and talking and talking, discussing about the same thing again and again with everybody. Maybe out of the 10 subjects that you have attempted for, maybe one subject you did not do well, but you magnify that one subject and then keep talking ill about yourself. Or minimization, you don't talk about yourself at all. So there is a continuous magnification or a minimization activity which is going on in your brain. So this is a distortion. So this brings out negativity. Next is emotional reasoning. We always try to keep emotionally reasoning things. நல்லா வண்டி ஓட்டிட்டு போகணும். You're very anxious about driving. Then what happens? You always have that fear. Maybe somebody is coming very close to you and then you feel that you're going to bang on that person. So you tell yourself, I'm not a good driver. Driving is unsafe. So emotionally ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணிடுறோம். So this is again a mental distortion that you have to come out of. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது you will see a better self in you. அதே மாதிரி நிறைய நேரத்தில் we are unable to move forward, we are unable to progress, we are unable to see our own better version. நான் சொன்ன மாதிரி we have a lot of distorted thinking. Our thinking affects us very, very drastically. A few more examples of distorted thinking is labeling yourself. You label yourself always in a negative way. You are not your behavior actually, but you try to label yourself saying that I am like this. For example, you have asked somebody how you want to go, how you want to reach a particular place, or you are giving a direction to somebody. நீங்கள் யார்கிட்டயோ வழி கேட்குறீங்க, இல்லை உங்ககிட்ட யாரோ வழி கேட்குறாங்க. You are giving them a direction. Now, because of your wrong direction, the person has reached the wrong place. Or because of somebody else's direction, you have reached the wrong place. இங்கே என்ன ஆகுது? You are labeling either yourself as I am an idiot, I didn't know how to give directions, or you label the other person saying that that person is a stupid person, he doesn't know how to give directions. So we either label ourselves or we label others. Like for example, somebody has told you a lie, so you have labeled them as a liar. அவங்க எப்போவுமே இப்படி தான், அவங்க எப்போதுமே பொய் சொல்கிற ஆள். ஸோ யூ லேபிள் லைக் தட். அந்த எல்லோ கலர் காரில் வர்றவங்க எப்போவுமே கோவப்படுற ஆள் தான். லைக் தட் யூ லேபிள். ஸோ இந்த மாதிரி லேபிள் பண்ணும்போது எய்தர் யூ லேபிள் யுவர் செல்ஃப் ஆர் யூ லேபிள் அதர்ஸ், விச் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் மூவிங் அஹெட். அடுத்த எக்ஸாம்பிள் பர்சனலைசேஷன். எல்லாத்தையும் எல்லா பழியையும் நம்ம மேலேயே போட்டுக்கிறது, ஆர் இன்னொருத்தர் மேலே பழியை போடுறது. You hold yourself responsible for things that are not under your control. 100% உங்களுக்கு தெரியும் it is not under your control. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகணும், எல்லாம் காலையில் எழுந்து ரெடி பண்ணிட்டீங்க, கிளம்புறீங்க. கிளம்பும்போது somebody is talking with you. It could be your own family members, or you have got a phone. You have got a phone call and you're talking with your friend. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பை மிஸ்டேக் ஒரு டம்ளர் வாட்டர் குடிச்சிட்டு கிளம்பும்போது உங்களோட சர்டிஃபிகேட் ஃபைலை கீழே வச்சுட்டு போயிடுறீங்க.
யூ கோ டு தி இன்டர்வியூ அண்ட் தென் யூ அட்டெண்ட் த இன்டர்வியூ எக்ஸலண்ட்லி. நல்லா பண்ணியிருக்கீங்க, கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க, டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, டெஸ்ட்டு நல்லா பண்ணிட்டீங்க, எவ்ரிதிங் இஸ் ஓவர். உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா கூப்பிட்டு சொல்கிறாங்க யூ ஆர் செலக்டட். பெரிய சந்தோஷம் முகத்தில். இம்மீடியட்டாக அவங்க கேட்குற அடுத்த கேள்வி, ஹவ் யூ brought your certificates? அது வரைக்கும் யூ டோன்ட் ரியலைஸ் தட் யூ டோன்ட் ஹேவ் யுவர் சர்டிஃபிகேட்ஸ். ஃபைலில் இருக்குது, உங்கள் பேக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் யூ ரியலைஸ் தட் யூ ஹவ் நாட் brought your academic credentials. நெக்ஸ்ட் செகண்ட் யூ ஸ்டார்ட் பிளேமிங் யுவர் செல்ஃப். நான் எப்போவுமே எப்படி தான், நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை தான் பண்ணுவேன். யூ பிளேம் யுவர் செல்ஃப் ஆர் யூ பிளேம் அதர்ஸ். கிளம்பும்போது அந்த ஃபோன் வந்துதா, எங்கள் அம்மா அப்பா ஏதோ கேள்வி கேட்டாங்களா, நான் ஏதோ பதில் சொன்னேன்னா ஃபைல் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு, எல்லாம் எங்கள் அம்மா அப்பாவால் தான், எல்லாம் இந்த ஃப்ரெண்டால் தான், எல்லாம் இந்த ஃபோன்னால தான். யூ ஸ்டார்ட் பிளேமிங் யுவர் செல்ஃப். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் பர்சனலைசேஷன். இந்த பிளேம் கேமில் என்ன ஆகுது, யூ லூஸ் யுவர் ஹாப்பினஸ். இந்த மாதிரி நிறைய டிஸ்டார்டட் திங்கிங் நம்மளை அடுத்த லெவலுக்கு போக விடாமல் ஆப்ஸ்டிக்கலாக வந்து ஸ்டாப் பண்ணுறது.